वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भूरवसे साधु कर्म भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 पारावारपयो विशोषण कला पारीन काला नलज्वाला जाल विहारहार विशिकौ व्यापार घोर क्रमः सर्वावस्थ सकृत्प्रपन्न जनता संरक्षणैकौ रति धर्मो विग्रहवान धर्म विरतिं धन्वी सतन्वीतनः ஞாச இத்யாகுர்மணீஷினஹ எம்பெருமான் ஞாசம் என்று சொல்லக்கூடியதான சரணாகதி தான் மனிதர்களுக்கு எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்று வேதத்தாழ்வான் மூலமாக சொல்லுகிறான். இந்த வேதத்தாழ்வானும் மணீஷினஹா ஞாச ஏவ ஆகுகு, மனிதர்களுக்கு சரணாகதியை தவிர வேறொன்றும் உபாயமாக கிடையாது என்று உபனிஷத்திலே கடைசி அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. அதே போன்று அக்னியை நாம் உபாசிக்கும் வேளையில் ஞானத்தையும் ஒளியையும் தேஜஸையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான். இந்த சுக்ர பகவானும் அக்னியை முன்னிறுத்தியே வணங்கப்படுகிறார். பிரவ சுக்ராய பானவே பரத்வகும் ஹவ்யம் மதிஞ்சாக்னஜே சுபூதம் யோ தேவ்யானி மானுஷா ஜனோகுஷ்யந்தர் விஸ்வானி வித்மனாஜிகாதி. யார் ஒருவர் கீர்த்தியும் ஞானத்தையும் அடைவதற்கு சுக்ர பகவானை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களும் ஞானத்தையும் வீரியத்தையும் தேஜஸையும் சக்தியையும் சுக்ர பகவானிடமிருந்து பெறுகிறார்கள். அந்த சுக்ர பகவானிடம் நாங்கள் செய்யக்கூடியதான யாகத்திலே ஹோமத்திலே செய்யக்கூடிய ஆகுதிகளை சேர்த்து எங்களை ஞானத்திற்கும் செல்வத்திற்கும் ஒளிக்கும் தேஜஸிற்கும் அதிகாரிகளாக பயனடைபவர்களாக ஆக்குபாவாயாக என்று வேதத்தாழ்வாரிடம் பிரார்த்திப்பதாக இந்த மந்திரம் உள்ளது. சாதாரணமாக நாம் எதை பிரார்த்திப்பதாக இருந்தாலும் அக்னியின் மூலமாகத்தான் பிரார்த்திக்கிறோம் என்று பார்த்தோம். ஏனெனில் அக்னி சர்வா தேவதாகா, எல்லா தேவதைகளும் அக்னியிலே இருப்பதினாலே நாம் அக்னியை கொண்டே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று பார்த்தோம். அதே போன்று நம்மளுக்கு ஞானத்தையும் சக்தியையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவர் சுக்ர பகவான் என்று இந்த மந்திரத்திலே சொல்லப்படுகிறது. சுக்ர பகவான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர் யார் என்று கேட்டால் எம்பெருமான். காரணம் என்னவென்றால் சுக்ரனுக்கு இழந்த தேஜஸை, அதாவது ஒளியையும் ஞானத்தையும் வழங்கினவன் எம்பெருமான். இந்த சுக்ர பகவானுக்கு அனுகிரகம் செய்த தலமாக சொல்லக்கூடியது திருவள்ளியங்குடி என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசமாகும். பிருகுபுரி, பார்கவபுரி என்று இந்த திவ்ய தேசத்திற்கு பெயராகும். வெள்ளி என்றால் பிருகு பகவானுக்கு சுக்கராச்சாரியரின் பெயராகும். ஆகையால் சுக்கராச்சாரியருக்கு அனுகிரகம் செய்த தலமாக இருந்ததால் இந்த திவ்ய தேசத்திற்கு திருவள்ளியங்குடி என்று பெயர் வழங்கப்பட்டது. ரேஜே அலங்காரதன்வா பிருகுபுரி நிவசம் உத்பலா வர்த்தகாக்கியே ரம்யே திவ்யே விமானே மரகதபயா பிராங்முக சுக்ரதீர்த்தம் பశ్చాத் பாகோஹி போகே மிருதுதர விமலே அனந்த போகே சயானஹ ராம ஸ்ரீமான் தயாளுஹு பிரணத சுரதருஹு தேஹினாம் அந்தராத்மா. பிருகுபுரி
என்று பெயர்பட்டதான இந்த திருவள்ளியங்குடி என்னும் இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் கோலவில்லி ராமனாக இங்கே அனுகிரகம் செய்கிறான். இந்த விமானத்திற்கு உட்பலாவர்த்தம் என்றதான விமானத்தின் பெயராகும். இந்த விமானமானது மயன் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய சிற்பியினால் உண்டாக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தமானது சுக்ர தீர்த்தம். இங்கே எம்பெருமான் சயனகோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான். பிராங்முகா என்று கிழக்கு நோக்கிய முகமாக சயனகோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான். மரகத வல்லி தாயாருடன் கருணை பொங்கிய முகத்துடன் வந்து சேவிக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அனுகிரகம் செய்கிற மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்கிறது புராணம். இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானுக்கு கோலவில்லி ராமன் என்று பெயர். கோலராமன் அல்லது கோலமாகிற வில்லியை உடைய ராமன், அழகிய வில்லை உடைய ராமன், இல்லை என்றால் வில்லை உடைய அழகிய ராமன் என்றும் சொல்லுவார்கள். இந்த எம்பெருமான் கோலவில்லி ராமனாக இங்கே நமக்கு அனுகிரகம் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், சில திவ்ய தேசங்களிலே மகர்ஷிக்காக பிரத்யட்சமாக இருப்பார், சில திவ்ய தேசங்களிலே தேவர்களுக்காக இருக்கும், சில திவ்ய தேசங்களிலே மனிதர்களுக்காக அல்லது ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனைக்கேற்று ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எம்பெருமானானவன் அங்கே வாசம் செய்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறான் அர்ச்சாவதாரத்திலே. இதைதான் சொல்லும் பொழுது வளைத்த இடம் என்று சொல்லுவார்கள். நாம் எங்கு இருக்கின்றோமோ அங்கே இருக்கக்கூடியதான ஜனங்களை மனுஷர்களை ஆகர்ஷணம் செய்து தன்னுடைய சக்தியினால் தன்னுடைய அனுகிரகத்தினால் அவர்களை அங்கே வைத்துக் கொண்டு இருப்பதற்கு பெயர் வளைத்த இடம் என்று கூறுவார்கள் அர்ச்சாவதாரத்தை. அதே போன்று இங்கே எம்பெருமான் கண்ணனார் விரும்பிய கோவில், அதாவது எம்பெருமான் தானே ஆசைப்பட்டு வந்து இருந்த இடம் என்று திருவள்ளியங்குடி திவ்யதேசத்திற்கு ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த திருவள்ளியங்குடி திவ்யதேசத்தில் போன்று 3 இடத்தில் எம்பெருமானானவன் ராமன் திருக்கோலத்தோட அனுகிரகம் செய்கிறான். ஒன்று தர்பசயனமாக இருக்கக்கூடிய திருப்புல்லாடியில், அங்கே தர்பசயன ராமனாக, அதே போன்று வல்வில் ராமனாக எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான். அதே போன்று இங்கே கோலவில்லி ராமனாக திருவள்ளியங்குடியிலே எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான். ஏன் கோலவில்லி ராமனாக என்று கேட்கும் பொழுது, எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடியதான சார்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் என்ன தோணுமாம், இப்பேற்பட்ட அழகியதாக இருக்கக்கூடிய வில்லாக உடையதாக இருக்கிறதே, இந்த வில்லினால் நமக்கு எந்த கதி ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த வில்லே நமக்கு அழகாக இருக்கக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடியது. அதாவது எதிரிகளுக்கும் நாம் இந்த வில்லினால் அடிபட போகிறோம், இதனால் தான் நமக்கு பரமான கதியை அடையப் போகிறோம் என்ற எண்ணம் இருந்தாலும், ஆனால் அந்த வில்லின் அழகை பார்த்து மயங்கி நிற்பார்களாம். அதனால் அதற்கு கோலவில்லி, அதாவது அழகான வில்லை உடைய ராமன் என்று ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக இந்த எம்பெருமானுக்கு விசேஷம் என்னவென்றால், ராமாவதாரத்திலே சித்திரக்கூடத்திலே எம்பெருமானும் சீதா பிராட்டியும் ஏகாந்தமாக எழுந்தருளி இருக்கின்றனர். அப்பொழுது சீதா பிராட்டியின் மடியிலே ராமபிரானானவன் தன்னுடைய தலையை வைத்து சயனம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ராமபிரானுடைய அந்த சயன திருக்கோலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் சீதா பிராட்டி. அப்பொழுது இடது கையானது அப்படி சற்றே மேல் தூக்கி வைத்து ராமபிரான் உறங்குகையில் அந்த கையினுடைய அழகை பார்த்து பிராட்டியானவள் மயங்கி நிற்கிறாளாம். ஏனெனில் 3 பேர்கள் சயன திருக்கோலத்தை அனுபவித்தவர்கள் ராமாயணத்திலே. ஒன்று எம்பெருமான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கௌசல்யானவள் எம்பெருமானுடைய சயனகோலத்தை அனுபவித்தவள். இரண்டாவதாக விஸ்வாமித்திரரானவர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் என்று எம்பெருமானை உறக்கத்திலிருந்து எழுப்பி ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதான வேத கர்மாக்களை செய்வதற்கு எழுப்புகின்றார். அப்பொழுது இரண்டாவதாக உறங்கக்கூடியதான எம்பெருமானின் சயன திருக்கோலத்தை சேவித்தவர் விஸ்வாமித்திரராகிறார். அதே போன்று சீதா பிராட்டியும் இங்கே சித்திரகூடத்திலே எம்பெருமானுடைய சயனகோலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளாம். அதே போன்று பெரியாழ்வாரும்
மண்ணு புகழ் கௌசலேதன் மனுவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்திருத்தாய் செம்பன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசேர் கணபரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று எம்பெருமானின் சயன கோலத்தை தான் நிறைந்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார். அதே போன்று பிராட்டியும் இங்கே எம்பெருமானுடைய சயன கோலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திரனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஜெயந்தன் என்பவன் காக்கையின் வடிவெடுத்து பிராட்டியை தன்னுடைய கூறிய அழகினால் துன்புறுத்துகின்றான். காகாசுரன் என்று சொல்லுவார்கள். இதிலே ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். ஒருவருடைய செயலை பொறுத்துதான் அவர்களை நல்லவர் கெட்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஜெயந்தனோ அசுரன் அல்ல, தேவனான இந்திரனின் புதல்வன். ஆனால் இவனை நாம் கூப்பிடும் பொழுது காகாசுரன் என்று சொல்லுகிறோம். காரணம், இவன் செய்த கர்மாவானது, இவன் செய்த காரியமானது நல்ல வழி அல்லாமல் பிராட்டியை துன்புறுத்தியதாகும். ஆனால் இதே அசுர குலத்தில் தோன்றிய பிரகலாதனை பிரகலாத ஆழ்வான் என்று சொல்லுகிறோம். இதிலிருந்து நாம் செய்யக்கூடியது, நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஒருவர் எதில் பிறப்புகிறார் என்பது இரண்டாம் பட்சம். அவர்களுடைய காரியங்களினாலே தான் அவர்கள் விழிக்கப்படுகின்றனர். அதே போன்று இங்கே இந்த காகாசுரன் என்பவனானவன் பிராட்டியை துன்புறுத்துகிறான். சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்க முரதீண்ட என்று ஆழ்வார் சொல்லுகிறார். எம்பெருமானும் சயனகோலத்திலே இருக்க எம்பெருமானுக்கு ஏதும் தீங்கு நேராவண்ணம் இருக்க வேண்டுமே என்று பிராட்டியும் பொறுத்து கொள்கிறார். ஆனால் பிராட்டியின் திருமேனியில் இருந்து உதிரமானது வடிந்து எம்பெருமான் மீது பட எம்பெருமான் உடனே கண்விழிக்கிறான். கண்விழித்து ராமனானவன் கோபத்துடன் எழுந்து பார்க்க அப்பொழுது தன்னுடைய கையில் பக்கத்திலே, ஏனெனில் எம்பெருமான் ஏகாந்தமாக சீதா பிராட்டியுடன் எழுந்துருளி இருக்கிறான், பக்கத்திலே வில் இல்லை. பின்னே என்ன செய்வது என்னும் பொழுது தான் படுத்திருந்த உட்கார்ந்திருந்த தர்பாசனத்திலிருந்து ஒரு தர்பத்தை எடுத்து அந்த காக்கையின் மேல் விட்டுகிறான். வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்றழைக்க அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் என்கிறார் ஆழ்வார். இந்த காகாசுரனாக இருக்கக்கூடியதான ஜெயந்தனானவன் 3 லோகத்தையும் சுற்றி யாராலும் காப்பாற்றப்படாமல் போக மீண்டும் ராமனிடமே வந்து சரணாகதியை அடைந்தான் என்று சொல்கிறது. இங்கே என்ன விஷயம் என்றால், காகாசுர விற்த்தாந்தத்தை சொல்லப்படவில்லை. இங்கே அந்த எம்பெருமான் எழுந்த அவசரத்தில், அந்த வேகத்தில் சார்ந்தம் இல்லாவிட்டாலும் கூட அந்த தர்பத்தை எடுத்து அந்த காகாசுரன் மேல் பிரயோகித்தான் அல்லவா. அப்பொழுது சீதா பிராட்டி அந்த கையை கண்டு அந்த கையை பார்த்து கோலவில்லி ராமனோ என்று மனதுக்குள் நினைத்தானாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது ராமனுடைய கைகள், ஆகையால் இந்த எம்பெருமானுடைய கையே அற்புதமாக இருக்கிறதே என்று. இந்த எம்பெருமான் இங்கே சயனகோலத்திலே எழுந்திருக்கக்கூடியதான காரணம் ஆழ்வார் சொல்லுகிறார். காற்றிடை பூளை கரந்தன அறந்தை உற கடலறக்கரு தம்சேனை கூற்றிடை செல்வ கொடுங்கனை துறந்த கோலவில்லி ராமன் தன் கோயில் ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்தன உண்டு மன்னி சேற்றிடை கயல்களுள் திகழ்வயல் சூழ் திருவள்ளியங்குடியதுவே. என்ன என்றால், பெருங்காற்றிடையில் பூளை என்று சொல்லக்கூடியதான பூவானது ஊழி காற்றிலே எப்படி சிதறிவிடுமோ அவ்வாறு சிதறி அடிக்கக்கூடியதான திறமை உடையதாக இருந்த எம்பெருமான் ராமனானவன் தன்னுடைய பானத்தாலே ராட்சசர்களை அடித்து அந்த சிரமத்தோடே கோலவில்லி ராமனாக இங்கே சயனம் கொண்டிருக்கிறான் என்று. எம்பெருமான் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்க காரணம் இன்னொன்றும் உண்டு. மயன் என்று சொல்லக்கூடியதான அசுர சிற்பியானவன் விஸ்வகர்மாவே எல்லா இடத்திலேயும் பெருமை வாய்ந்தவனாக இருப்பதினால் தானும் அதே போன்ற பெயர் காரணம் வர விரும்பி இந்த திவ்யதேசத்திலே தவம் செய்தான். எம்பெருமானும் இந்த திவ்யதேசத்திலே அந்த மயனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக காட்சியளித்தார். ஆனால் மயனானவன், எனக்கு தாங்கள் கோலவில்லி ராமனாக அனுகிரகம் செய்ய வேண்டும், இப்பொழுது இருக்கிறீரே சங்க சக்கர கதா பாணியாக, இவ்வாறாக எனக்கு காட்சி தர வேண்டாம், எனக்கு தேவரீர் புராணத்திலே சொல்லப்பட்டபடி கோலவில்லி ராமனாக அடியனுக்கு காட்சி தர வேண்டும் என்று கேட்க, எம்பெருமானும் பக்கத்திலே இருந்த தன்னுடைய கருத்மானிடம் சங்க சக்கரங்களை கொடுத்து எம்பெருமான் 2 கைகளோட கோலவில்லி ராமனாக மயனுக்கு அனுகிரகம் செய்கிறான். ஆகையால் தான் இன்றும் மற்ற எந்த திவ்ய தேசங்களிலும் இல்லாததான ஒரு பெருமை கருத்மானுக்கு இந்த திவ்ய தேசத்திலே உண்டு. கருடனானவன் இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானின் சங்கத்தையும் சக்கரத்தையும் தாங்கி கொண்டிருப்பார். சில பேர் சொல்லுவார்கள், கருடன் இங்கே வந்து சங்கு சக்கரம் தரித்து கொண்டு இருக்கிறார் என்று. தரித்து கொண்டிருப்பது என்று இல்லை.
தரிப்பது என்றால் ஒருவருடைய பொருளை நாம் தரித்து கொண்டோம் என்றால் அது நம்முடையதாகிவிடும். ஆனால் இங்கே எம்பெருமானின் சங்க சக்கரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான் கருத்மான். ஆக இந்த திவ்யதேசத்திலே மயனானவன் எம்பெருமானுக்கு விமானத்தை, உட்பலாவர்த்தம் என்று சொல்லக்கூடியதான விமானத்தை அனுகிரகம் செய்தான். அதே போன்று எம்பெருமானும் அந்த உட்பலாவர்த்த விமானத்தின் கீழ் மரகதவல்லி தாயாருடனே இருக்கிறான். சரி சுவாமி, திருவள்ளியங்குடியிலே பிருகுபுரி என்று சொல்லிட்டு சுக்கிரனின் கதை சொல்லுகிறேன் என்று ராமனின் கதை சொல்லுகிறீர்கள் என்கிறீர்களா? இந்த கதை வந்தால்தான் அந்த கதை வரும். அடுத்தது பிருகுவுக்கு அனுகிரகம் செய்ததான கதை இத்தோடே சேர்ந்தது. அதை பார்ப்போம்.